ஒவ்வொரு மதங்களா நம்ம தொடர்ச்சியா பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கௌதம புத்தருடைய போதனைகளின் அடிப்படையில் உருவான ஒரு சமயமும் தத்துவமும் தான் பௌத்தம் அப்படிங்கிறது. பௌத்த மதத்துல மொத்தமா 3 பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேரவாத பௌத்தம் இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியா, கம்போடியா மாதிரியான இடங்கள்ல பின்பற்றக்கூடியது. அடுத்ததா இருக்கக்கூடியது மகாயான பௌத்தம் சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் போன்ற இடங்கள்ல பின்பற்றக்கூடியது. இந்த இரண்டுமே இல்லாம திபெத், மங்கோலியால பின்பற்றக்கூடிய வச்சிரானய பௌத்தம் அப்படின்றதும் இருக்கு. புத்தர் தன்னுடைய அரச வாழ்க்கையை தொடர்ந்துட்டு தான் இந்நிலைக்கு வந்தார். இந்நிலைக்கு வந்து அவர் கண்ட 4 உண்மைகளையும் மக்களுக்கு எடுத்துரைச்சிருக்காரு. துன்பம் அப்படிங்கிறது மனிதர்களால் தவிர்க்க முடியாத ஒன்று. பிறப்பு, நோய், முதுமை, இறப்பு இது எதையுமே மனுஷனால் தவிர்க்க முடியாது. அடுத்ததாக அவர் கூறுவது ஆசை இல்லைனா பற்று. அதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே நீங்கள் பற்று வச்சுட்டீங்க, ஆசை வச்சுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக துன்பம் நீக்கல். ஆசையை விட்டுட்டோம் அப்படின்னா துன்பமானது நம்மளை அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது 8 நெறிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 8 நெறிகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல காட்சி, நல்ல எண்ணம், நல்ல மொழி, நல்ல செய்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல கடைபிடிப்பு, நல்ல தியானம் அப்படின்னு 8 நெறிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 8 நெறிகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான துன்பமும் நம்மளை அணுகாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க.